அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் எத்தனை வரும், எப்படி வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே தெரியும், இப்போதைக்கு மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இதுக்கப்புறம் எத்தனை லிஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி இந்த மெரிட் லிஸ்ட் 3 எப்போ வரப்போகுது, அதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன, எவ்வளவு மார்க் இருந்தால் எனக்கு கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொண்டு போகணும், அதே மாதிரி டாக்குமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2 செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிந்து விட்டதா, ஸோ அதில் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க, ஸோ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருந்தவங்க அங்கே போனாங்க, ஸோ இது எல்லாமே தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாகவே நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை விசிட் பண்ணுறீங்க, இப்போ தான் பார்க்குறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் அப்டேட்ஸும் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கான அரசு துறையிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் என்ன, அப்டேட் என்ன, ஜாப்ஸ் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் நம்ம சொந்தங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 பேர் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 28,000 பேருக்கும் நமது சேனலில் நான் ஒருத்தன் வீடியோஸ் போடுறதுனால எல்லாருமே பயனடைகிறீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன, இன்றைக்கான ஜாப்ஸ் என்ன, இன்றைக்கான கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்ன்றது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி நமது சேனலில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சேராதவங்க, தெரியாதவங்க, ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனலில் எல்லாருக்குமே உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுமே அரசு துறை வேலைக்கு போகிறது ரொம்ப எளிதாகவே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே இப்போ ஒரு 5,000 பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5,000 பேருமே லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதுக்காக தான் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க லக்கை பேஸ் பண்ணி தான் நான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா மார்க்கை பேஸ் பண்ணி தான் இதில் கிடைக்கிது இல்லையா? ஸோ மார்க்கை பேஸ் பண்ணி கிடைக்கிது, லக்கை பேஸ் பண்ணி கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகலை, 2வது லிஸ்ட்லையும் செலக்ட் ஆகலை, ஸோ அதனால் நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீமோட்டிவேட் ஆகி ரொம்ப கவலை அடைஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ கிடைக்கிற வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் நேம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா? நிறையவே இருக்குது. ஸோ அடுத்ததாக அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 3க்கு கட் ஆஃப் என்ன, ஸோ எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த மெரிட் லிஸ்ட் 3யில் உங்கள் நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 80லேருந்து 80%, அதாவது பார்த்திங்கன்னா 90, 95, ஸோ இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த 70 இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ 8லேருந்து 9 லிஸ்ட்டில் 70% இவங்களாம் எதிர்பார்க்கலாம். பட் இப்போது இந்த மெரிட் லிஸ்ட் 3யில் செலக்ட் ஆகிறவங்க எப்போ இந்த மெரிட் லிஸ்ட் 3 வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 2ஆம் தேதி, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் இருக்குது, இல்லை அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மெரிட் லிஸ்ட் 2க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு, ஃபைனல் கண்டிஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இன்னும் 2-3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த மெரிட் லிஸ்ட் 3 வெளியாகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற அப்டேட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஆல்ரெடி நான் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ தெரியாதவங்க ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கையும், அதாவது தமிழில் எவ்வளோ எடுத்துறீங்க எல்லாமே போட்டிங்கன்னா உங்களுடைய ஒரு பர்சன்டேஜ் வரும். ஓகேங்களா? 70 80%. ஸோ நீங்கள் எடுத்துக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை வச்சு தான் இப்போது இதில் செலக்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மெரிட் லிஸ்ட் 3யில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் மினிமம் 85
90, 95, 97 இந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இடத்த பொறுத்தும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் ஏரியாவே நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாமே தெளிவாக A to Z எல்லாமே சொல்லியிருப்போம். எந்தெந்த இடத்த அப்ளை பண்ணணும், எந்த வில்லேஜ் ஏரியா பார்த்து அப்ளை பண்ணணுமா, எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, வில்லேஜ் ஏரியா பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 வேக்கன்சி அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒரு 4 மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 வில்லேஜ் இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ சுற்றி வட்டத்தில் ஒரு 10 இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தவிர்த்து மீதி ஒரு 4 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே மார்க் அதிகமாக இருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து ரொம்ப லோ ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதே அங்கே வந்து உங்களையும் சேர்த்து ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் ஓகேங்களா? உங்களையும் சேர்த்து 5 பேர் தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 4 பேருக்கும் குடுத்த மீதி இருக்கிறது 8 மொத்தம் 8 வேக்கன்சி இருக்குதுன்னா, 4 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அது 4 பேருக்கும் வேக்கன்சி கிடைச்சிரும், வேலை கிடைச்சிரும். அதேமாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா வந்து கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா, வேற யாருமே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அப்ளை பண்ணல. ஸோ அதனால கண்டிப்பா வந்து அந்த வேலை வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைய பொறுத்தவரைக்கும் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்குன்னே தெரியாது. முழுக்க லக்க பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க 10வதுல ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லி நான் தெளிவா ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து இந்த கட் ஆஃப் மார்க் என்னன்றது தான் எல்லாருக்கும் சந்தேகம் இல்லையா? ஸோ 85, 90, 95, 97 இந்த பர்சன்டேஜில இருக்கிறவங்க இந்த மெரிட் லிஸ்ட் 3ல எதிர்பார்க்கலாம். அதே மாரி இந்த பர்சன்டேஜில நீங்க சொன்னீங்க வரலன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. எல்லாருமே கேட்பீங்க. அதில எப்படி இது பண்ணா, நீங்க வந்து செலக்ட் பண்ண இடத்த பொறுத்து அது மாறும். ஓகேங்களா? ஏன்னா வந்து வில்லேஜ் ஏரியா பார்த்து பண்ணீங்கன்னா, 80%லாம் கிடைச்சிருக்கு, 85க்குலாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது, நம்ம அப்ளை பண்ற இடத்த பொறுத்துமே அதில வந்து நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் நெறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனல பார்த்து, இந்த அப்டேட் பார்த்து. ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இவங்க சொல்லியிருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாவ சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா வருஷத்துக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இப்போ வந்து இது முடிஞ்சது அப்படின்னா 8 லிஸ்ட் வந்ததுன்னா, அதுக்கப்புறம் 2, 3 மாசம் கழிச்சு திரும்ப நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அரசு துறையிலேருந்து வேலை கேட்குறீங்க. நெறைய பேர் இந்த வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, ரேஷன் கடை வேலை, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம நெறைய வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து குடுத்துருக்க வேலை, பேங்க் வேலை இந்த மாரிலாம் நெறைய போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த வேலைலாம் புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தான் நம்ம வந்து போட முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதான் அப்டேட்டா குடுக்குறது. ஸோ மறக்காம எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. மெரிட் லிஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் 2, 3 நாள்ல கண்டிப்பா வரும். இதான் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து தொடர்ச்சி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம்.